ஏன் என்ன அலமேலுக்கு ஒரு வழி சொல்லுன்னு எல்லாரும் கேட்டீங்க, அதான் ஆளை வச்சு கருவை கலைச்சிட்டேன். அடா பாவி, அலமேலுவை வாழ வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தையே. பொல்லாத சத்தியம். சத்தியம் தவறாம நடந்துக்கிறதுக்கு நான் என்ன பெரிய மகானா? சாதாரண மனுஷன்பா. கத்திய கீழே போடு. அப்படின்னா நீ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டியா? அவசர புத்தினாலதானே எல்லாமே கெட்டு போச்சு. அலமேலுவை வாழ வைக்க நான் இருக்கிறப்போ எதுக்காக இவர்கிட்ட போய் நியாயம் கேட்டேன்? சங்கர் அப்பா, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயமா வசந்திய சைமங்கிட்ட இருந்து பிரிச்சீங்க. அலமேலுவை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சு இப்ப என் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டீங்களே. அப்பா, மகனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அத மடியில தூக்கி வச்சு கொஞ்சலாண்டி எல்லா தகப்பனும் நினைப்பாங்க. ஆனா நீங்க கருவில் இருக்கிறப்பவே என் குழந்தைய கொன்னுட்டீங்களே. அப்பனா நீங்க என்ன சொன்ன? என்ன பயந்துட்டியா? நீங்க எப்படிதான் குரலை மாத்தி பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நிஜமாவே பயப்படலையா? நகி நகி. ஆமா, சக்கரைங்க. நான் சக்கரை கொண்டு வரல, என் சாக்கி தேதிக்கு லட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன இது பகல்லையே லட்டு? நீ எல்லாம் எங்கேயோ போயிட்ட, எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. ஆமா, சதாசிவ ரைஸ் மில்ல எனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு. தினம் 8 ரூபாய் சம்பளம். இன்ஷா அல்லாஹ். ஆமா, நம்ம டிரைவர் கபாலியானால அவர்தான் என்ன வேலையில சேர்த்து விட்டார். என்னங்க, முதல்ல நாளைக்கே நம்ம 2 பேரும் மவுண்ட் ரோடு வந்துருமா? அதுக்கு என்ன, தாராளமா போவோம். அது சரி, வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக சென்னை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. மும்தாஜ், வருமானம் பத்தலன்னு தானே வேலையை தேடிட்டேன். ஆனா சென்னை வாசிக்கிறத மட்டும் நான் எப்பவுமே நிறுத்த மாட்டேன். ஆமா, நான் உனக்கு லட்டு கொடுத்தேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. என்ன வேணும் கேளுங்க. எனக்கு ஒரு குல்குலா வேணும். ஐயோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் சார். எங்க வந்தீங்க? இருக்கிற பணம் போதும்னு நீங்க நினைச்சிருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, அதனாலதான் நான் இங்க வர வேண்டியதாச்சு. சங்கர், கலப்படம் பண்ணி நீங்க அனுப்புற அரிசி மூட்டைகள்லாம் நாங்க பிடிச்சிட்டோம். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் நினைச்ச அவன் உத்தியோகத்தில இருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட முடியும். மிஸ்டர் சதாசிவம், உங்களை கௌரவமா ஜீப்ல கூட்டிட்டு போலான்னு தான் நான் நினைச்சேன். விலங்கு மாட்டித்தான் கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாரியம்மா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது நம்ம கல்யாணம்னு சொன்ன, என்ன சொல்ற? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? ஏன் நிலைமைதான் பேசுற நீ? எனக்கு ராத்திரில எல்லாம் தூக்கம் வராம கண்ட கண்ட இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பேர அலையிறேன். இங்கிலீஷ் படமா? ஆமா, அதுலதான் கண்ணு குளிர்ச்சியா எல்லா கன்றாவையும் வருது. ஆட ஆட மாரியம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு கதவை திறந்து வை. எதுக்கு? நான் யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்கு வந்துருவேன். வந்து நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் உன் கையால மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடு. நான் வேண்டாம் வேண்டான்னு ஆசையா ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு போயிருவேன். அது மட்டும் முடியாதியா? மாரியம்மா மாரியம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நண்டு வறுத்து மீன் குழம்பு வச்சு அப்பால தான் சோறு போடுவேன். ஐயோ, இப்பதான் என் மாரியம்மா. இது பாரு, இது பாரு, எங்க குப்பத்து சனங்கள்லாம் ஒரு மாதிரி. நீ வரும்போது யாருக்கும் தெரியாம வரணும். சரி சரி. நைனா, என்ன கண்டு காணாம போற? இதாப்பா கடை. வா. கடையா? உனக்கு என்ன டீயா சர்பத்தா? கண்ணு முழிக்க வேண்டி இருக்குது, டீயே குடு. இந்த அப்படி 2 ரூபாய் கொடு. 2 ரூபாய். என்ன அது? டீயே 15 பைசா தான். நீ என்னமோ சுடுதண்ணி ஊத்திட்டு 2 ரூபாங்கிற? சுத்தமான சரக்குப்பா. ஐயோ, என்ன இது? என்ன சாராயமா? சாராயம் மாவாகுது. பன்னீர் மாதிரி சரக்குப்பா, கப்புன்னு குடிச்சிரு. ஐயோ ஐயோ, எனக்கு சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல, எனக்கு வேண்டாம். பழக்கம் இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். குடிச்சிராடே குடிச்சிரா. ஐயோ, எனக்கு வேண்டாங்க, சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல. கூப்பிடுற பாத்தியா? ஐயோ, எனக்கு வேண்டாங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. அப்படின்னா நீ என்ன ஆள் காட்டியா? ஐயோ, நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேங்க, எனக்கு ஒழுங்கா குடிச்சிரு. குடிக்க போறியா இல்லையா? ஐயோ, எனக்கு வேண்டாங்க. ஏரியா கண்டுக்கணும், நீ போய் காட்டி கொடுத்துருவ. இதை குடிச்சாதான் நீ காட்டி கொடுக்க மாட்டேன்.
ஐயோ வேண்டாங்க எனக்கு. குடிக்க போறியா இல்லையா? குடி. குடி. புது பழக்கம் அப்படித்தாடா. குடி. அப்புறம் எடுக்கிறேன். ஐயோ இடத்துலயா வந்து மாட்டிக்கிட்டது. குடி. 2 ரூபா வெட்டு. கட்டி கட்டி முட்டை எடுக்கிறேன்பா. தானே பார்த்தேன். என்ன வர செலுத்து தூங்குற? நான் வந்து பாடுறேன். நீ ஐயா நீ என்னைக்காவது என்ன தேடிக்கின்னு வருவேன்னு எனக்கு தெரியும் யா. வயிறு கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வச்சிய அதை எடுத்துட்டு வா. போ மாறிமா. தெரியும் யா. என்ன மாடு அள்ளுது? சாராயமா ஜிஞ்சரா? சர்பத்து. வயிறு கபா கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வைக்க சொன்னேன்ல, சோறு போடு. ஓ எடுத்துட்டு வா மாரியம்மா. மாரியம்மாவா? நீ மாரியம்மா? ஆமாமா நான் மாரியம்மாவே தான். வீட்டுக்குள்ள போலாம். ஒரு ஆம்பளைய ராவல வீட்டுக்குள்ள யாரடி கூப்பிடுற? நீ யாரடி என்ன கேட்கறதுக்கு? ஏண்டி கைத அந்த மனுஷன் கண்டவை குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வந்தா வீட்டுக்குள்ளார இஷ்டத்துக்கு போய் மசக்கலான்னு பாக்குறியே? இன்னாடி சொன்ன? இன்னாடி சொல்வாங்க. இன்னாடி மாரியம்மா பசிக்குது, வா போலாம். உனக்கு இன்னுமா போதை இறங்கல? வீட்டுக்கு வா, உன் போதையை இறக்குறேன். இல்ல யார மாரியம்மா? போட்டேன். அதே கை நீதான் மாரியம்மா. அடியே விடியட்டண்டி, ஊரை கூட்டி உன்னை நான் மொட்டை அடிக்கிறேன்டி. என்ன புடிச்சா கூட்டிட்டு போயிட்டு வேற வீட்டுல நுழைஞ்சிருவேன். ஏயா எத்தனை நாளையா உனக்கு இது குடிப்பயக்கம்? ஐயோ எனக்கு பழக்கமே இல்ல. வர்ற வழியில ஒரு பையன் கத்தியை காமிச்சு குடிக்க வச்சுட்டான். மாரியம்மா சத்தியமா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். ஓஹோ குந்துண்டா வாரேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம். மாறி நில்லு. சோமாரி ஊரை விட்டு ஊர் வந்து இந்த குப்பத்தை பேர கெடுக்கிறியா? குடிக்க தெரியாதவங்க குடிக்க வச்சு கெடுக்கிறியாடா கஸ்மானம். என்ன நானும் பாத்து நேக்கிறேன், ஓவரா பேசி நேக்கிறிய நீ. விட்டேன் அப்படியே தாராந்து போடுவேன். இன்னமே இந்த பக்கம் சாராய விக்கிறத பார்த்தேன் கருவாடு வறுக்கிற மாதிரி வறுத்து போடுவாங்க. வாங்க வா, இப்ப போய் நல்லா வாங்க. பாடா. புது வாழ்க்கையை தொடங்க போறீங்க. இன்னி மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா நீடூழி வாழணும். போமா. கதாச்சலம், வசந்தி தாயில்லாத பொண்ணு, செல்லமா வளர்த்துட்டேன். அவளை நீதான்ப்பா கண்கலங்காம பாத்துக்கணும். என்ன சதாசிவம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? வசந்தி எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். அது பொறுப்பா. வரேன்ப்பா. பொண்ணுக்கு இப்ப என்னையா முடிவு சொல்ல போறீங்க? என் நிலைமை உனக்கு தெரியும். என்ன செய்ய சொல்ற? கெட்டு போன ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா 1000 தடவை மெக்காக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும்னு நபிநாயகர் சொல்லியிருக்கிறார். ஆனா நீங்க கெடுத்த ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்கன்னு உங்களை கேட்கிறேன். இதுக்கு போய் யோசிக்கிறீங்களே. மன்னிக்கணும். நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு நான் ஏற்றுக்க முடியும். நீங்க பேசுற நியாயம் இல்லை. அவன் ஏழை பொண்ணு, அவனை நம்பி ஒரு தம்பி விவரம் தெரிஞ்ச பையன். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சால் இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சு எங்கேயாவது போயிட்டு ரைமன். இனிமே உன்னை அந்த அல்லாதாமா காப்பாத்தணும். ரைமன், ஊரெல்லாம் அநியாயம்னு தான் பேசுது. ஆனா என் மனசாட்சிக்கு மட்டும் தெரியுது. அடுத்தவன் தோட்டத்து பூவை பறிக்கிறதுக்கு கூட அனுமதி கேட்கணும். ஆனா நீ அநியாயமா அடுத்தவன் மனைவியே ஏண்டா நிறுத்துட்ட? சொல்லவே அவமானமா இருக்கு. அப்படின்னு நான் சொல்றேன். வேலையை தாண்டி போய் நானா அந்த பூவை பறிக்கல, அது தானா வந்து என் மடியில விழுந்திருக்கு. அதை சாக்கடையிலேயே சொல்றேன். சந்தோஷமா என் வீட்டை வச்சிருக்கேன். அது தப்பா? நோ நோ. இப்போதான் நண்பனா வந்திருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள பகைவனா மாறிட்டியே. நீயும் நானும் எப்பவும் நண்பர்களா இருக்கணும்னு நீ நினைச்சா என் தங்கச்சியும் கூட அனுப்பிச்சிரு. I'm sorry, friend.
நீயே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டியா? ஆமா. இனிமே இது சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னையா பேசாம இருக்கிறீங்க? சைமன் அந்த பொண்ணை கூட்டிட்டு நியாயமா? தப்பு தாங்க. தப்புன்னு தெரியல. அப்ப ஏன் உடனே கூப்பிட்டு கண்டிக்கல? வசந்தி ஏன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கல? அவன் ஒரு முரட்டு பையன், சொன்னா கேட்க மாட்டானுங்களே. யோ யோ, நீ இந்த குப்பத்துக்கு தலைவர், நீயா இப்படி பேசுற? ஏயா, உங்களை எல்லாம் பகைச்சு இந்த குப்பத்துல வாழ்ந்துட முடியுமா? இந்த பாரு, சராசிவன் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார். அவரை நீங்க பகைச்சுக்கிட்டீங்க, அரிசி மில்லையும் ஆயிரம் மில்லையும் இழுத்து மூடிடுவார். அதே நம்பி இருக்கிற குழப்பல மண்ணு விழுந்துற ஜாக்கிரதை. அதோட நானும் உங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீங்களும் கடனுக்கு போக முடியாது, பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அதனால நல்ல யோசனை பண்ணி செய்ய வேண்டியதை செய்யுங்க. போங்க போங்க. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த சைமனால நம்ம குப்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சுங்க. இவனை மன்னிக்க கூடாதுங்க. நெஞ்சில ஈரமேல பேசாதீங்க. ஐயா, சைமன் இந்த குப்பத்துக்கே செல்ல பிள்ளை. இந்த குப்பத்துக்கு அவனால எவ்வளவு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக தங்க ஊசின்னு கண்ணுல குத்திக்க முடியுமா ஐயா? இவனை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நாளைக்கு இன்னொருத்த இதே தப்ப தைரியமா செஞ்சுட்டு வருவான். அப்ப என்ன செய்யறது? என்ன சலீம், என்னப்பா பேசாம நிக்கிற? உன் அபிப்பிராயத்தை சொல்லு. ஐயா, அவன் கோடீஸ்வரம் வீட்டை பெண்ணை விரும்பி இங்க கூட்டிட்டு வந்து அதுக்காக எதிர்ப்பு வந்தா இவனுக்காக இந்த குப்பமே உயிரை கொடுக்கும். ஆனா இப்ப அவன் செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியம் அப்படி இல்லைங்களே. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சே தீரணும். என்ன மொய்தீன் பாய், நீங்க என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்து பார்த்து என்ன முடிவெடுக்குதோ நான் கட்டுப்படுறேன். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. சைமன், நீ இந்த குப்பை பிறந்து வளர்ந்தவன், எல்லாருக்கும் வேண்டியவன். அதனால சொல்றேன், அந்த பொண்ணை நீ இப்பவே அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடு. அப்படி அவளை அனுப்பி வைக்கலன்னா நானும் விடியறதுக்குள்ள நீ இந்த குப்பத்தை விட்டே போயிடணும். சைமன், காலையில புறப்படுறதுக்கு நீ தயாராயிரு. சைமன், பஞ்சாயத்து முடிவை மீறி தான் நடக்க முடியாது. வசந்தி, என் மகளானி, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஏன்டா இருக்கிற? போய் பொண்டாட்ட கூட்டு வரா, போடா. சைமன், ஏய், நீ சரியான ஆம்பளியா இருந்தா கிட்ட வாடா. அவன் பொண்டாட்டி அவன் கூப்பிடுறான், அதை தடுக்க நீ யாரா? பாபு, அவன் கையை பிடிச்சிட்டு வாடா, போடா. ஏய், இவளை தொட்ட உன் கைய துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிடுவேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இனிமே ஏ சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கைய வெட்டிடுவியா? ஐயோ, நிறுத்துங்க, அடிக்காதீங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, அவரை காப்பாத்துங்க. நீங்களும் அந்த கொடுமையை பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. இது அவங்க குடும்ப விவகாரம், அதுல நீ தலையிடாத. இவர் அடிக்கிறதுக்கு நீ யாரு? புருஷன் யாரு? இவனா? வசந்தி,
அப்பா, நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே கௌரவம், அது தரையில விழுந்து நொறுங்கிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். வசந்தி, ஒரு பெண் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லக்கூடாத இடத்துல இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. என்ன சொல்ற நீ? நீங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சீரும் சிறப்புமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, என்ன நடந்தது தெரியுமா?